ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோழா தோழி. வீட்டில் காய்கறிகள் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு ஒரு 15 நிமிஷத்தில் டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு 1 பாட் ரைஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. லஞ்சு டின்னருக்கெல்லாம் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பவுலில் இந்த மாதிரி கப்பில் 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு 2 டைம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்ததுக்கப்புறம் மேற்கொண்டு ஊற வைக்கிறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு 10 நிமிஷம் அரிசியும் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வந்த உடனேயே 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 2-3 வரமிளகாயை இந்த மாதிரி உடைச்சு போட்டு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை இலைகள்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப் தண்ணியில் புளியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் மசாலா பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்தோடனே இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்க 2 கப் அரிசி, இப்போது நல்லா தண்ணிலேருந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால மொத்தமாக 6 கப் அளவுக்கு நம்ம சேர்க்குற மாதிரி இருக்குங்க. நம்ம ஏற்கனவே 1 கப் புளிக்கரிசி சேர்த்துட்டோம். இப்போது 2 கப் தேங்காய் பாலும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டைம் இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனேயே நம்ம குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான தீயில் 3 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் இறக்கிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகள்லாம் சேர்த்துட்டு ஆப்ஷனல் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட அப்படியே பரிமாறினீங்கன்னா காரைக்கால் கட்டுச்சோறு ரெடி ஆகிடுச்சு. லஞ்சு டின்னருக்கெலாம் சாப்பிட்றதுக்கு மைல்டான டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.